தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குறைவான தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதுவும் 5 மணி நேரத்திற்கு குறைவான தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சில மனித வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மிக குறைவா உறங்கி அதிகமான வெற்றிகளை பெற்ற ஒருவர் உண்டு. நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் யார் என்பதை இந்த காணொலியுடைய கடைசியில் சொல்றேன். முதல்ல இந்த காணொலியின் தலைப்புக்குள்ள போறேன். குறைவான தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமா? இது என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வாளர்கள் 50 வயதுக்கு உள்ளவங்க, 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த 5 மணி நேரத்துக்கு குறைவா தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான உடல் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவாகவே உறக்கம் என்பது மூளை தன் கழிவுகளை அகற்றும் நேரம். மூளை எப்படி கழிவுகளை அகற்றும்? மூளைக்கு என்ன கழிவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவுகள் ஒரு கழிவு. தேவையற்ற நினைவுகளை அகற்ற வேண்டும். அது எப்படி அதுவே அகற்றிடுமா அப்படின்னா, அது தனியாக சயின்டிஃபிக் ப்ராசஸ். எது நல்லதுன்னு உங்கள் மூளையில் பதியப்பட்டிருக்கோ அதுக்கு அல்லாதவங்களை பூரா மூளை அகற்றிவிடும். இந்த 5 மணி நேரத்துக்கு குறைவா 5 மணி நேரத்துக்கு மேலே உறங்குறவங்க, 7 மணி நேரம் மினிமம் 7 to 8 hours உறங்குறப்போ இந்த மூளை தன்னுடைய கழிவுகளை அகற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த அகற்ற முடியாத கழிவுகள் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா பல தீங்குகள். நோய் உட்பட பல குணநலன் சார்ந்த தீர்வுகள் கூட இதில் அடங்குகிறது. இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னோட முந்தைய காணொலிகளில் நான் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதாவது அறிவுத்திறன் முரண்பாடு, குறைபாடு இல்லை, முரண்பாடு. என்ன முரண்பாடு? சிந்திக்கிறதுக்கும் அவங்க எண்ணுவதற்கும் எண்ணோட்டங்களுக்கும் அவங்களோட செயல்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. பேச்சு சிந்திக்கிறதுனுடைய விளைவு பேச்சு. என்ன சிந்திக்கிறோமோ அதை மாற்றி கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மூளைக்கு இருக்கு. நமக்கு படிப்பிக்கப்பட்ட ஒரு நற்பலன்கள், நல் குணாதிசயங்கள் இருக்கும், மாரல் திங்ஸ். இது தவிர நடக்கக்கூடிய மற்றதுகளை அப்சர்வ் பண்ணி, மற்ற நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடக்கிற மற்றவர்களை அப்சர்வ் பண்ணி நமக்கு போதிக்கப்பட்ட அல்லது நமக்கு கற்பிக்கப்பட்ட அந்த விதியிலிருந்து அது மாறுபட்டு இருந்துச்சுன்னா இரவுல தூக்கத்தில் அது அகற்றிடும். இதான் மூளையினுடைய கழிவுகள் அகற்றும் நேரம். இது குறைஞ்சிச்சுன்னா என்ன வரும்? அந்த தேவையற்ற கழிவுகள் உள்ளதா இருக்கும். நாளடைவில் நமக்கு என்ன கற்பிதங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அல்லது நமக்கு என்ன விதமான நியாயங்கள்னு தோணுதோ அதையெல்லாம் மீறி உடலும் சிந்தனையும் செயல்பாடும் மாறும். இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால அதாவது குறைவா தூங்குனா என்ன உடல்நல குறைவு வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மருத்துவ ஆய்வுகள் இருக்கு. இது உளவியல் சார்ந்த ஆய்வு. நான் இவ்வளவு நேரம் சொன்னது மருத்துவ ஆய்வுகள் என்ன வருது? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாச்சுன்னா நோய்கள் வரும், ஆயுள் குறையும் குறைவா தூங்குறவங்களுக்கு. ஆனா நிறைய எதிர்மறை காரியங்களை பண்ணி அதிக நாள் வாழ்ந்தவங்களை நம்ம சமகாலங்களிலே பார்த்துருப்போம். இது கான்ட்ரோவர்ஷியலா இருக்கேன். அவர் பெரிய ஒரு தீய செயல் செய்கிறவர், அவர் ஒரு தீயவர் என்ன தேவன் அப்படின்னு அறியப்பட்டவர், எல்லாராலும் இது பண்ணப்பட்ட. பட் அவருக்கு மட்டும் ஒன்றுமே வரலையே, அவர் நீண்ட ஆயுளோடு இருந்தாரே அப்படின்னு யாராவது நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா, நீண்ட ஆயுளுடன் இருப்பது என்பது வேறு. அந்த ஆயுள் தண்டனைங்கிறது ஜெயில மட்டும் இல்லை, நீண்ட ஆயுள் கூட ஒரு தண்டனை தான் சிலருக்கு. யாருக்கு? சுமைகளோடும் வழிகளோடும் வாழ்றவருக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது தண்டனை. அப்போ தேவையற்ற நினைவுகளை அகற்றி தன்னுடைய கழிவுகளெல்லாம் அகற்றி மூளை தன்னுடைய கழிவுகள். இன்னொரு உதாரணம் சொல்றேன். எண்ணங்களை அகற்றுவது மட்டும் மூளையோட வேலை இல்லை. அதனுடைய ஆர்டர் பிரகாரம் சில உடல் உறுப்புகளை கூட அது மறு உருவாக்கம் சொல்ல முடியாது, ரிக்ரியேஷன் பண்ணும், மகிழ்ச்சி மன்னிக்கணும், இந்த 2 வார்த்தைகளுமே சரியான எனக்கு தெரியல. ரிக்ரியேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன?
அதாவது மறு உருவாக்கம்னு சொல்ல முடியாது. அதை மறு உருவாக்கம்னா வேறு போல, அது டைரக்ட் மீனிங்கை தான். தூங்குறப்போ ஏற்படுற சில புத்துணர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த அந்த கெமிக்கல்ஸை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிக நேரம் தூங்கினா தான் கிடைக்கும். குறைவான நேரம் தூங்கும்போது அந்த உற்பத்தி பாதிக்கப்படும். அப்போ தான் நமக்கு சோர்வு, அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துது. சரி, இப்போது நம்ம அந்த குறைவான நேரம் தூங்கி நிறைய நாள் வாழ்ந்தவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆரோக்கியம்னா வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உடலும் சுமையாகும், மனமும் சுமையாகும். இதுவையா உடலும் மனமும் சுமையாகக்கூடிய ஒரு இது. அப்போ 5 மணி நேரத்துக்கு குறைவாக உறங்கினவங்க நிச்சயமாக உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதிப்புகள் வேறு. அப்போ பலவித சில 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பலவிதமான நோய்கள் காரணமாக கூட அவங்களுக்கு மனசோர்வு மாதிரி நோய்கள் காரணமாக கூட அவங்களுடைய தூக்கம் தடைபடலாம். அவங்களுக்கு மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் ஓகே. அந்த மருத்துவ சிகிச்சை, அந்த மருத்துவ பரிசோதனைகள், ஒரு மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ரெமடிஸ் இஸ் ஓகே, அது குறைவானவங்க. சரி, நான் அந்த காணொலியுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, குறைவான நேரம் உறங்கி அதிக நாட்கள் வாழ்ந்து பல வெற்றிகளை பெற்றவர் நம்முடைய சமகால காலத்தில் நம்ம பார்த்தது முன்னாள் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான். நன்மையே செய்யலையா, அவர் என்ன தீது மட்டுமா செஞ்சுட்டு போனார், அவருக்கு நல்ல ஆரோக்கியம்லாம் இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சர்ச்சைக்குரிய விஷயம். அவர் எத்தனை வயது வரை ஆரோக்கியமாக இருந்தார், எந்த வயசுக்கு அப்புறம் அவருடைய உடல் அவருக்கு சுமையாச்சு, அவருடைய மனம் அவருக்கு சுமையாச்சு, நினைவாற்றல் இழந்து எவ்வளோ நாள் இருந்தார் அவர். நினைவாற்றல் அதிகரிக்கிறது குறையிறதும் கூட தூக்கத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. நினைவாற்றல் இன்றி எவ்வளோ நாள் இருந்தார். அந்த நினைவாற்றல் இல்லாத காரணமும் பேச இயலாத காலங்கள் இருந்தது. தனக்கு தோன்றியதை தன் விருப்பப்படி பேச இயலாமல் போது மிகப்பெரிய தண்டனைக்குரிய காலம். அந்த தண்டனை எப்போ கிடைச்சது அவருக்கு? எனக்கு தெரிஞ்ச அவருடைய பேட்டி உங்களை பார்த்தேன். 65 வயசுக்கு அப்புறமே அவர் சொன்னது, நான் பேட்டியில் நான் நேரடியாக கேட்டது, எந்த ஒரு உணவையும் ரசம் இருக்கு இல்லையா, ரசத்தில் கரைச்சி தான் நான் குடிப்பேன். அப்படி நான் 65 வயசுலேருந்தே இது மாற்றிட்டேன்னு சொன்னார். அசைவ உணவுகளை விடுறது, உணவை ரசத்தில் கரைச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய முறைகள் மூலம் தான் அவர் தன்னுடைய வாழ்நாளை கழிச்சார். அதுவும் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவர் நினைவு தப்பிடுச்சு. 90களுக்கு அப்புறம், அவருடைய 90 வயசுக்கு அப்புறம் அவர் பேச்சாற்றல் அதெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் அவர் மிக சுமையோடு வாழ்ந்தார். வாழ்வு சுமையாகும். அப்போ நிறைய ஓய்வு, அதாவது உடல் ஓய்வு கொடுக்கறது. பேச முடியாது. ஏன் பெரிய கஷ்டமானு கேட்டால், தனக்கு ஏற்படுற உணர்வுகளை, அது தப்போ சரியோ, அது துன்பமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும், மனச்சோர்வு எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பை எடுத்துட்டார். ஐயா, அதில் என்ன கொடுமைனா, பேசினா கேட்கக்கூடிய சொந்தங்கள் சுற்றி இருந்தும் அவர் பேச முடியல. ஸோ அது ஒரு தனிநபரை குறித்து நம்ம பேசி இதை நான் இது பண்ண விரும்பலை. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமகால ஒரு மனிதர், சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்னால நான் அதை சொல்கிறேன். சரி, இப்போ தூக்கம் அவசியம், குறைந்தது 7-8 மணி நேரம் அவசியம். அப்படி இழந்தால் என்னாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதர் உதாரணம் சொன்னேன். மற்றதுக்கு அந்த மனிதர் மேலே நான் மற்ற விமர்சனங்கள் எனக்கு வேறு. ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.